இந்த நாளில் கூட இந்த டிசம்பர் மாதத்தில் வருடத்தினுடைய காரியங்களில் நான் இன்னைக்கு உங்களோடு ஆண்டவர் நீங்கள் என்ன பேச போகிறீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு சொல்லப்பட்ட காரியம் உங்களோடு பேசுவதற்கு நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். எடுத்துக்கொள்ளுங்க, மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்திய புஸ்தகம் 4வது அதிகாரம். அப்பொழுது பிசாசு கொண்டு போய் நிறுத்தி, ஆனால் தாளக்குதியும் ஏனில் அதற்கு இயேசு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்குள்ளாக நான் சொல்கிறேன், விசுவாசம் கண்டிப்பாக வேணும். ஆமீன். இந்த இடத்துல நம்ம என்னன்னா, ஆண்டவர் இயேசு பின்னாடி உங்களுக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்துகிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த பின்பு 40 நாள் ஆவியானவர்னால, ஹோலி ஸ்பிரிட்னால, பரிசுத்த ஆவியினால மனதில் ஏவப்பட்டு கர்த்தர் மனதில் பேசி வனாந்திரத்தில் போய் ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் 40 நாள் உபவாசித்து இருந்து ஜெபித்தார்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல உபவாசம் ஜெபித்த பின்பு அப்பொழுதுதான் அவருக்கு பசி உண்டாயிடுச்சாமா. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் 40 நாள் ஆகாரம் இல்லை, தண்ணீரும் இல்லை, வெறும் ஜபத்தை மட்டும் செஞ்சிருக்கிறான்னா எவ்வளோ மிராக்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறோம்னா தண்ணீர் குடிக்கணும், ஆகாரம் வேணும். சில பேர் 40 நாளெல்லாம் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, உபவாசத்தை ஜெபிச்சிருக்கிறாங்க, நைட்டு ஒரு வேளைலாம் சாப்பிட்ருக்கிறாங்க, பகலில் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறாங்க. அங்கு ஆகாரம் இல்லை, அவருக்கு தண்ணீரும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அதற்கு பின்பாக தான் ஆண்டவர் அந்த உபவாச ஜெபத்தை 40 நாள் முடிஞ்ச பிறகுதான் வனாந்தரத்தில் மனிதர்கள் யாருமே கிடையாது. இந்த இடத்துல வனாந்தரம் தான் உங்களுக்கு தெரியும், வெறும் பாறைகளாக இருக்கும், கற்களாக இருக்கும், முட்களாக இருக்கும். அந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கணும். ஒரு நிழல் கூட இருக்காது, ஏதோ ஒரு மரத்தோட நிழல் மட்டும். எல்லா ஜெபத்தை முடிஞ்சோலும் பசி உண்டாகுது. இயேசுவுக்கு பசி உண்டான பிறகுதான் பிசாசு கரெக்டாக வந்துட்டான். பசி உண்டான நேரத்தில் பிசாசு கரெக்டாக வந்து நிற்கிறான். ஓ ஆண்டவரே, உமக்கு பசி உண்டாகுதோ அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். 40 நாள் முடிஞ்சவன பசி ஆயிடுச்சு. அப்போ பிசாசு நினைக்கிறான், இயேசுவுக்கு பசி உண்டாகுது போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். மனதில் நினச்சிதான் அவன் போய் கேட்குற ஒரு வார்த்தையை கேட்குறான். அதுக்கு முன்னாடி அந்த கல்லுகளை அப்பமாக்கும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே பிசாசு போய் வசனத்தை பேசுகிறான். பிசாசுகளை நான் சொல்கிறேன், ஆண்டவர் இயேசுகிட்ட போய் வசனத்தை பேசுகிறான். அவர் சத்தியம் உள்ளவர், போய் பேசுகிறார். இந்த கல்லுகளை நீங்கள் அப்பமாக்கும் ஆண்டவர், அப்பமாக்கி சாப்பிட்லாம்ல. அப்போ தான் இதுக்குள்ள காரிய விளக்கத்தை லாஸ்ட்டாக ஒரு மலையில் கொண்டு போய் நிறுத்தி, ஆண்டவர் இயேசுவை நிறுத்தி பிசாசு அந்த இடத்துல சில காரியங்களை காண்பிச்சு தான் சொல்கிறான், டெஸ்ட் பண்ணுறான். அப்போ இந்த பசி உண்டாகும் போது பசியாக இருக்கிறது ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லி குமாரன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி பிதாவுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பிதாவுக்கு தெரியும், என்னுடைய மகன் பசியாக இருக்கா, ஜெபத்தை முடித்து என்னுடைய மகன் ஆசையாய் வளர்க்கப்பட்டு இந்த ஜனத்து உலகத்திற்கு மனிதர்களுக்கு பாவங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய மகனா எனக்கு, என்னுடைய குமாரனை எனக்கு கொடுக்க போறேன்னு அவருக்கு தெரியும். பிதாவு பசி உண்டாக்குறது தெரியும். ஆனால் இதே போலதான், இதே மனநிலை தான்
என்னுடைய தேவையை, என்னுடைய காரியங்களை என்னுடைய பிதா சந்திப்பார்னு இயேசு நினைச்சாங்க. ஹல்லேலூயா. என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு, எனக்கு பலனை தருவதற்கு, எனக்கு சத்துவத்தை தருவதற்கு, எப்படியாக எங்கிருந்தாலும் பிதாவானவர் எனக்காக செய்வார், என் பசியை தீர்ப்பார் என்று இயேசு நினைச்சாங்க. அப்ப பிதாவும் இதே தான் நினைக்கிறாங்க, என் குமாரனை நான் பசியாய் விடுவதில்லை, நான் போஷிக்கணும். அதே போலதான் குமாரன் என்ன நினைக்கிறார்னா, பிதா எனக்காக அவர் பசியா இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்து அவர் என்னை பசி அடைய செய்வார், என்னை போஷிப்பார்னு நினைக்கிறார். அப்ப ரெண்டு பேருடைய எண்ணங்கள் ஒன்னா இருக்கிற, இதுல விசுவாசங்கள் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அதுதான் இயேசு விசுவாசம் நிறைந்தவர் தான் இருந்திருக்கிறார். விசுவாசம் அதிகமாக நிறைந்தவரை தான் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் இயேசு விசுவாசமாக தான் இருக்கு. என்ன விசுவாசம்னா, என்னுடைய தேவைகளை பிதா சந்திப்பார் அப்படின்ட்டு. அல்லேலூயா. என்னுடைய தேவைகளை, நான் எதிர்பார்க்கிற காரியங்களை, நான் சிந்திக்கிற காரியங்களை, என்னுடைய மனதுள்ள இருக்கிற காரியங்களை அவர் அறிவார், எனக்கு செய்வார்னு விசுவாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு மட்டும்தான் இந்த இடத்துல தனியாக இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் இந்த உபவாசம், இந்த பிசாசுடைய சோதனை எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் 12 சீஷர்களையும் ஒவ்வொருத்தரைய பார்த்து கேட்ச் பண்றார், ஒவ்வொருத்தையும் அழைக்கிறார். நீ வா பேதுருவே, யோவான் நீ வா, யூதாஸ்கார் நீ வா, பிலிப்பே நீ வா, மத்தியவே நீ வா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அழைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி இவர் இயேசு தனியாக தான் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது முடிஞ்சிச்சு, சரி. ஆனா இதுக்கப்புறம் 12 பேர்களை கூப்பிடுறாருன்னா அப்ப அவங்களுக்கு ஆகாரம் தரணும்ல, அங்க ஆகாரம் தரணும்ல. அப்ப ஜனங்களை விடுதலையாக்க இயேசு வீதியில கடந்து போறாங்க, கிராமங்களுக்கு கலிலேயாவுக்கு கடந்து போறாங்க. அப்ப போறவங்களுக்கு தனியா இருக்க கூடாது, 12 பேரையும் கூப்பிடுறாங்க. அப்ப 12 பேர்ல ஆண்டவர் இயேசுவோட சேர்த்து 13 பேராச்சா? அப்ப 13 பேர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், அவருக்கு திருப்தியாகணும், பிதாவுக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவைகளை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்க. ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புறதை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சரி, மத்திய புஸ்தகம் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, 6வது அதிகாரம், சாரி, மத்திய புஸ்தகம் 6வது அதிகாரம் 26 வாசிங்க. 26 கவனித்து பாருங்கள். இல்லை இல்லை இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கர்த்தர், நான் சொல்ற பிதா பறவைகளையும் போஷிக்கிறாரம்மா, பேர்ட்ஸையும் போஷிக்கிறாரம்மா. பறவைகளை என்ன வகையில் இருக்கோ, மிருகங்கள் என்ன வகையில், அதையும் போஷிக்கிறவராக கர்த்தர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆரம்பத்தில் அதில் 26 வாசி, அது நல்ல தெளிவாக அழகாக ஒரு நல்ல நிதானமாக சொல்லுவார் வசனத்தை. அந்த வசனம் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படிங்கிறார். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தை இல்லை, அவைகளையும், அப்படி என்னன்னா என்ன வார்த்தை போடுறாரு அந்த இடத்துல சொல்றாரு அழகா, அவைகளையும் பிதாவானவர் பிழைப்பூட்டுகிறார். ஹல்லேலூயா. அவைகளை பிதாவானவர் பிழைப்பூட்டுகிறார். வாசிங்க அடுத்தது கீழே. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆரம்பத்தில் அவைகளையும் சொல்லிட்டாங்க. சாம்பிள் ஆண்டவர்னா இந்த வசனத்தில் ஒரு கதையை சொல்றார் இயேசு. ஆமென்.
கதையை சொல்றாங்க. கதையை சொல்லி அவைகளையும் ஒரு குருவிகளுடைய காரியங்களும் ஒரு பறவையை வைத்து அதையும் போஷிச்சார்னா உன்னையும் போஷிக்கிறதுக்கு என் பிதா வல்லமையானவர். ஹல்லேலூயா. என்னையும் போஷிப்பதற்கு பிதா வல்லமையா. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பசியாய் முடிஞ்ச பசி ஆனப்புறம் அவருக்கு பசி உண்டாகி பிதா அவருக்கு தேவையான பூர்த்திகளை செய்தார். ஹல்லேலூயா. 12 பேர்களை கூட்டி 13 பேர்களுக்கு பிதாவானவர் அவருக்கு தேவையானதை போஷிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தன்னுடைய சாயலாய் உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், தன்னுடைய ரூபத்தின்படியா வைத்த மனிதர்களுக்கு, சிருஷ்டிக்கப்பட்டவர்களுக்கு அவன் பசியாய் அவனுக்கு ஆகாரம் எல்லாம் அவன் செத்து மடிந்து போவான். கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவனுக்கு சரியான தேவைகளுடைய காரியம் அவனுக்கு இல்லைனா இந்த பூமியிலே அவன் வாழ்வதற்கு ரொம்ப கஷ்டப்படுவான். பிதாவுக்கு தெரியும். நமக்கு ஹல்லேலூயா. இந்த 13 பேர்களுக்கும் அழகா ஆகாரத்தை பண்ணி தேவையை கொடுத்து சந்திச்சு இந்த இயேசுவோடு கூட 12 பேரையும் ஊழியத்திற்கு டிராவல் பண்றாங்க. ஹல்லேலூயா. டிராவல் பண்ணி தான் இந்த வசனத்தை சொல்றாங்க. எல்லாருடைய மனிதனுடைய எண்ணங்கள் என்ன? உடைக்காகவும் சரீரத்துக்காகவும் கவலையினாலே அதிக பெரும் மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய இருக்கு. வேற எதுவுமே இல்லை. ஃபினான்ஸ் பிரச்சனை, போராட்டங்கள் பிரச்சனை, தேவைகள் பிரச்சனை, ஆகாரத்துடைய பிரச்சனை, எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளுக்கு அந்த கவலைகள் உண்டு. இயேசுவை அறிந்த பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு, இந்த கையில் இந்த வசனத்தை வைத்து உண்மையாய் நம்பி பயணம் செய்கிற பிள்ளைகளுக்கு, இந்த பூமியில வாழுகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசுறாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாங்க. என்னன்னா, ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும் நீங்கள் எனக்கு விசேஷம் உள்ளவர்கள். உன்னுடைய தேவைகளை சந்திக்க அதற்கு முன்பாகவே நான் எழுதி வச்சிருக்கிறேன். உனக்கு தேவையான என்ன என்ன என்பது நான் அறிந்திருக்கிறேன் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தாயினுடைய கருவில் இருக்கும் போது, கர்ப்பம் தரிக்கும் போது, கருவில் இருக்கும் போது, அது 8 மாதம் 9 மாதம் பெரிதாகி அது இந்த உலகத்தை பார்க்கும் போது, கருவில் இருக்கும் போது பேர் சொல்லி அழைத்தேன் கர்த்தர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. நீ கருவில் இருக்கும் போது உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னவர். அப்பா கருவில் இருந்து வெளியில வந்தவர் நம் வளர்க்க அப்புறம் நிறைய காரியங்களை கர்த்தர் யோசிப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிங்க, கீழே அப்படியே வாசிங்க. மறுபடியும் வாசிங்க 27 வாசிங்க. அளவோடு கூட்டுவா, கவலைப்படாதீங்க ஆண்டவர் சொல்றாங்க. உடைக்காகவும் என்ன பாருங்க, கவனித்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வர வேண்டியதை வரும். எனக்கு வைத்திருக்கிற கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறத எனக்கு தான் வரும், எங்கும் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமானது கவலைப்படுகிறதுனால சரீரம் பலவீனமாகும். கவலைப்படாமல் எனக்காக அவர் செய்வார். எனக்குள்ள எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வரும், அது எங்கும் போகாது, எனக்கே திரும்ப செய்வார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதான் சொல்ல நிறைய வசனம். கவனித்து பாருங்க, கவனித்து பாருங்க. கண்ணை நல்லா திறந்து பாருங்க. கண்ணை சுருக்கிட்டு பார்க்காத, நல்லா திறந்து பார். கவனித்து பார், கவனித்து பார், கவனித்து பார். நல்லா ஆண்டவர் தான் பேசுகிறேன். நல்லா கவனித்து பார். இதில் வசனமே நல்லா இருக்கும். கவனித்து பார், நல்ல கவனி. ஆகாயத்து பறவைகளை கவனி, காட்டு புருஷங்களை கவனி, கவனித்து பார். ஆண்டவர் சொல், சாதாரணமாக பார்க்காத, உன் கண்ணில் சாதாரணமாக பார்க்காத, அதை கவனி, நல்ல கவனி. பறந்து காலை எழுந்தவனை எங்கே போகுது? அது எங்கே போய் இறைய தேடுது? திரும்பி மீண்டுமாக கூடாரத்துக்கு வருது. அந்த கூடாரத்தில் இருக்க தன்னுடைய குஞ்சுகளுக்கு அது ஆகாரம் கொடுக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல், கவனித்து பார். அதையே நான் போஷிப்பேனா? உன்னை நான் போஷிக்க மாட்டேனா? உன்னை நான் நடத்த மாட்டேனா? ஆண்டவர் இப்படியே கை விட்டுருவாரா? ஆண்டவர் இப்படியே உதறி விட்டுருவாரா? ஹல்லேலூயா. கர்த்தரை அறிஞ்சிருக்க பிள்ளைகள், கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், அவன் பட்னியாக இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நம்ம ஆகாரம் இல்லாமல் நான் சொல்கிறேன், நம்ம கஷ்டப்படுறது கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. தடையை கொண்டு வருவது பிசாசு. வாசலை பூட்டி வைக்கிறது பிசாசு. கதவுகளை பூட்டி வைக்கிறது பிசாசு. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்ம அழுகையோடு, சரீர கவலையோடு இருப்பது தேவன் சந்தோஷம் அடைவார் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அங்கிருந்தாலும் அவர் பார்ப்பார். என்னுடைய பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, என் மகன் இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவ்வளோ வியாகுலமாக இருக்கானே, அவனுக்கு அற்புதம் செய்யணும்னு நினைப்பாங்க. ஹல்லேலூயா. ஆகாயத்து பறவையை காட்டிலும் நான் உண்டாக்கப்பட்ட, சிசிக்கப்பட்ட, என்னுடைய சாயலாய் வைத்து நரம்பும் தோள்களை உண்டாக்கி, கண்களை எல்லாத்தையும் உண்டாக்கி, நான் படைத்த காரியங்களை நான் உண்டாக்கின, என்னுடைய கரத்தினால கிரியினால உண்டாக்கின, அதற்கு நிச்சயமாய் ஆகாரம் கொடுத்து விசேஷம் உள்ளவர்களாய் வைப்பேன் என்று சொல்றேன். ஹல்லேலூயா. நாம் விசேஷம் உள்ளவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷம் உள்ளவர்கள், தேவனுடைய பார்வைகளுக்கு விசேஷம் உள்ளவர்கள், கர்த்தருடைய பார்வைகளுக்கு விசேஷம் உள்ளவர்கள். நம்ம ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலாக இருந்ததுனால தான், விசேஷம் உள்ளவர்களாக நம்ம இருந்தனால தான் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நம்ம விசேஷமாக ஆண்டவர் நம்மளை பார்க்கறனால தான் பூமியை மனுக்குறத்தை ஆண்டவர் இருந்து பரலோகத்தில் நம்ம பார்க்குறோன்னா, விசேஷமாக பார்க்கறனால தான் பாவங்களுக்கா பலியார் அப்படின்னு நம்ம பாவத்தை போக்குனார்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிற நினைச்சுன்னு சொன்னார்னா, ஏன் இதை செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை போக்க, நம்மளை ஆசீர்வதிக்க, சாபங்களை நீக்க, அக்கிரங்களை மாற்ற, நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், பரலோகத்திலிருந்து அப்படி சொந்த குமாரனை பலியாக ரத்தத்தை சிந்தி நம்ம கொடுத்துருக்கிறார்னா, இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கு என்னென்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். நம்மளை எப்படி போஷிக்கிறது, நம்மளை எப்படி ஆண்டவர் போஷிக்க வைப்பாரு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்த ஒரு முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் மூஞ்சியை பாருங்க, மூஞ்சி எல்லாரையும் பாருங்க. விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க. நல்லா சிரித்து மூஞ்சியை பார்த்துட்டு, முகத்தை பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். கர்த்தருக்குள்ளாக நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க. கர்த்தருக்குள்ளாக விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் நான் விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்தில் நான் விசேஷம் உள்ளவர்கள் சொல்லுங்க. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய வறுமைகள் மாற்றப்படும், எனக்குரிய ஆசீர்வாதங்கள் வரும். அது எங்கும் போகாது, யாரும் திருட முடியாது. அதை ஹல்லேலூயா. யாரும் அதை பறிக்க முடியாது. எனக்கு வைத்திருக்கிறது எனக்கு வந்து சேரும். கர்த்தருடைய கரத்தினால் அதை நான் வாங்கிக் கொள்வேன். அது எனக்கு திரும்பி வரும். அதை நான் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கதையை சொல்லிட்டு நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன்.
யோவானின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 6வது அதிகாரம் 1 வாசிங்க. 6வது அதிகாரம். போதும். இப்ப 2ல் என்ன சொல்றாரு, அங்க என்ன சம்பவம் நடக்குது பாருங்க. என்ன அங்க இயேசு என்ன செய்யறாங்க? அவர் வியாதிகார இடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால அவருக்கு பின் சென்றார்கள். யாருக்கு? இயேசுவுக்கு பின் சொல்றாங்க. அடுத்தது வாசிங்க. மலையில் மேலே ஏறி உச்சி மலையில போய் ஏறி 12 சீஷர்கள் கூடி உட்கார்ந்துட்டாங்க. ஒரு பண்டிகை வருது. சரி. திரளான ஜனங்க இயேசுட்ட வருது. அவர் இயேசு பார்க்கறாங்க. பிலிப்புங்கிறது யாருன்னா அப்போஸ்தலர். நான் சொல்றேன் சீஷர்கள். அந்த 12 சீஷர்கள் ஒருத்தர் தான். இயேசு கூட அந்த சீஷர்கள் இருக்கிறாங்க. அவர் இயேசு அந்த பிலிப்புட்ட சொல்றார், என்னப்பா பண்றது? நான் பார்க்கும்போது என்ன பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்கப்பா, இவ்வளோ பேர் வர்றாங்களே. பிலிப்புட்ட இயேசு சொல்றாங்க, என்ன செய்யறது, அவங்களுக்கு ஆகாரம் வேணும்ல அப்படின்னு சொல்லும் போது தான் நடக்குது. அடுத்தது சோதிக்கும்படி கேட்டார். இவங்களுக்கு போதாதே அப்படின்னு சீமோன் வரார் இந்த இடத்துல. கண்டுபிடிச்சிட்டாங்க. போதும் போதும் போதும். இந்த 1லிருந்து இந்த வசனத்தை கீழே வரைக்கும் நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா, அற்புத அடையாளங்கள் பெறப்பட்டவங்க, இயேசுடைய கையிலிருந்து அற்புதங்களை பெறப்பட்டவங்க, நோய்கள் சுகமானது, முடவர்கள் எழுந்து நடந்தாங்க, சப்பானிகள் எழுந்து நடந்தாங்க, கொடிய வியாதிகள் கண்ணு முன்னாடி ஜெபிக்கும் போது நல்லாயிடுச்சு, சொஸ்தமாயிடுச்சு, கண் பார்வை இல்லாமல் சொஸ்தமாகி இருக்கிறாங்க. நிறைய அற்புதங்கள் நடந்துச்சு. அப்ப அற்புதம் நடக்க 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 இந்த செய்தி இன்னொரு இடத்திற்கு கேள்விப்படுறாங்க. இந்த ஜனங்க அற்புதம் பெற்றவங்க இந்த செய்தியை போய் இந்த இன்னொரு கிராமங்களில் போய் சொல்றாங்க. அங்க சொல்லும் போது இது கேள்விப்பட்டவங்க அப்படியான்னு சொல்லி இதை பார்க்கணும் சொல்லி அங்க இருக்கிற நோயினால் பாதிக்கப்பட்டவங்க எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி திரண்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த திரண்டு வர்றதா இயேசு பார்க்கறாங்க. பார்த்துட்டு திரளான ஜனங்க தம்மிடம் வர்றதை அவர் அறிஞ்சிட்டாங்க, மனசுல அறிஞ்சிட்டாரு. அறிஞ்சப்புறம் தான் இயேசு யோசிக்கிறாங்க, என்னன்னா இத்தனை பேர் வர்றாங்களே, இவங்களுக்கு ஆதாரம் கொடுக்கணும், பட்டினியை அனுப்பக்கூடாது, போஷித்து அனுப்பணும்னு நினைக்கும் போது பிலிப்புக்கு இந்த காரியத்தை சொல்லும் போது பிலிப்பு அந்த இடத்துல பரீட்சை பார்க்கிறார், டெஸ்ட் பண்றார். டெஸ்ட் பண்ணி தான் இந்த சம்பவம் நடக்கும் போது தான் அழகா அந்த இடத்துல ஒரு பையன் அப்படியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது தான் நான் சொல்றேன், ஒரு பையனுடைய கையில 5 அப்பமும் 2 மீன் இருந்தது. 2 மீன், 5 அப்பமும் 2 மீன் இருக்கிறத எப்ப கண்டுபிடிக்கிறாங்கன்னா இயேசுட்ட சொல்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்ச 5000 பேர் இருக்கிறாங்க. இயேசுவே சீஷர்கள் பேசிக்கிறாங்க, 5000 பேர் இருக்கிறாங்களே. ஆனா
அப்படின்னு பார்க்கும்போது 200 பேருக்கு தான் தர முடியும். என்ன பண்றது? இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், ஒரு கன்ஃபியூஸ், ஒரு குழப்பம். எல்லாம் 12 பேர் ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்றது தெரியல, என்ன செய்யறது தெரியலன்ட்டு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஒரு கீழே ஒரு சம்பவம் நடக்குது. அப்பதான் இயேசுட்ட இந்த சொல்றாங்க, வாசிங்க. இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அப்பதான் இயேசு தம்முடைய ஜனங்கள், அப்ப எப்ப நடக்குதுன்னா இப்பதான் அற்புதம் நடக்க போகுது. நல்ல கவனிங்க வசனத்தை. இப்பதான் உட்கார வச்சு கட்டில் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சிட் டவுன் பண்ண சொல்லி எல்லாரையும் சீசர்களுக்கு சொன்னாங்க. சரி, 5000 பேர் இருந்தாங்க. எடுத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதங்கள். 5000 பேருக்கு எப்படி நான் சொல்றேன், அங்க வந்த சீஷர்களை கூட அதை கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டங்களை நடத்தணும்னா, ஒரு இடத்துக்கு வரணும்னா எத்தனை பேரும் டோக்கன் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? டோக்கன் கொடுத்து தான் அவங்களுக்கு அட்மிஷனா எந்த இதில். ஆனால் இயேசு தன்னுடைய பார்வையினால இத்தனை பேர் இருந்து கணிச்சாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய பார்வையினால, மனதில் இருக்க பார்வையினால 5000 பேர் கரெக்டாக நீட்டாங்க. ஹல்லேலூயா. சீசர்களோட எத்தனை பேர்? நீங்கள் 12 பேர் இருக்கீங்க. ஒருத்தர் ஒரு லைனை நிப்பாட்ட வைங்கப்பா. நிப்பாட்ட வச்சு எத்தனை ஒரு லைனை நீ 100 எண்ணு, நீ 100 எண்ணு, நீ 100 எண்ணு சொல்லி ஒவ்வொரு சீசனும் அனுப்ப. ஆனால் செய்யலை. பார்வையினால 5000 பேர் வர்றாங்களோ 5000 பேர் பசியா இருக்கிறத பார்த்தார். ஹல்லேலூயா. 5000 பேரையும் ஆண்டவர் அந்த இடத்துல நான் உட்கார வைத்து முதல்ல அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணாங்க. சோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்தாங்க. இந்த ஆசீர்வாதம் எங்க வந்திருக்குன்னா பிதாவிடத்தில் வந்தது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தினால வருகிற மகிமையுடைய காரியம் தான் அந்த மீனையும் எடுத்து ஆசீர்வதித்தார், சோத்திரம் பண்ணினார். பிதா 5000 பேர்களுக்கு உணவு அளித்தத்தக்க தேவ கிருபை இறங்கி வந்து நடத்தல. ஹல்லேலூயா. அதுதான் நான் சொல்றேன், ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. இந்த 5000 பேர்களுக்கும் ஆண்டவர் மத்தேயு புத்தகத்தில் பார்க்கிற வாசம் பார்த்தீங்களா? அந்த மத்தேயு புத்தகத்தில் வாசிச்ச அந்த மகிமையுடைய காரியம், அந்த பரலோகத்துடைய காரியம், அந்த வசனமானது இந்த 5000 பேர்களுக்கு கட்ட நிரூபிச்சாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆமீன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க போல இருக்கு. ஆமீன். வார்த்தை வரும்போது விசுவாசிக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி பேசினாங்க சீசர்கள்ட்ட. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு 5000 பேர்களுக்கு போஷிக்கத்தக்க சோத்திரமணி எல்லாருக்கும் கொடுத்தாருன்னா எவ்வளோ ஆண்டுடைய வார்த்தையே. அப்ப பிதாவானவர் பூமியில் இருக்கிற மனிதர்கள் நம்ம மேல விசேஷமானவர்களா வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் பார்க்கிறாங்க, தான் படைத்த உண்டாக்கின சாயலாய் வைத்திருக்கிற பிதாவானவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எப்படியாக பட்டினியா விடக்கூடாது, அவனை ஆகாரம் கொடுத்து அவனை வாழ வைக்கணும் கர்த்தர் நினைக்கிறாங்க. ஆமென். அவனை போஷித்து வழி நடத்தணும் கர்த்தர் நினைக்கிறாங்க. தேவைகளை கொடுத்து நடத்தணும் நினைக்கிறாங்க. அவனை ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறாங்க. 5000 பேருக்கு தடை இருந்துதான் எனக்கு தெரிஞ்சு போனா, இந்த 5000 பேர் உட்கார்ந்த இடத்துல ஒரு டீ ஸ்டால் இருக்காது, ஒரு டிஃபன் ஸ்டால் இருக்காது, ஒரு உணவகம் இருந்திருக்காது, ஒரு நான்வெஜ் இருக்கு கடை எதுவும் இருந்திருக்காது. நினைச்சிருந்தா ஏதோ ஒன்று ஆட்டையோ ஏதோ ஒரு ஆடையோ எல்லாம் செஞ்சு சமைச்சு கொடுத்துருக்கலாம் 5000 பேருக்கு. ஆனா அதை வேண்டாம், அது லேட் ஆகும், என் பிதா எல்லாவற்றிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்சு எல்லாவற்றிலும் அவர் கையில்
கையில மகிமை இருக்கிறது, என் பிதாவின் கரத்துல எல்லாமே அவருடைய கரத்துடைய மகிமை இருக்கிற. அவர் என்ன பண்ணாரு, இருக்கிறத கொடுங்கடா, அந்த பையனோட இருக்க, அந்த பையன்ட்ட இருக்க சிறுவன்ட்ட இருக்கிறத கொண்டு வாங்கப்பா, அதை வாங்கி அதை சோத்திரம் பண்ணி பிதாவே அதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆசீர்வதிக்கும் போது 5000 பேர்களை அதிகமாய் எடுக்க உதவி செஞ்சாங்க. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் செய்கிற அற்புதத்தின் சிந்தையில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்யலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம்? வேதம் சொல்லுது, நாளை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லு. 5000 பேருக்கு நான் தான் நினைக்கிறேன், 5000 பேருக்கு 5000 பேருக்கு ஆகாரத்தை இப்படி கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடத்தினா 30 பேருக்கு 40 பேருக்கு ஒருத்தர் வர வச்சு எல்லாம் வாங்கி கொடுத்து சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்கே பரிமாறத்திற்குள்ள ஒரு வழி ஆயிடுறார். ஆனா 5000 பேர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து எப்படி அற்புதம் செஞ்சாங்க. மிராக்கள். ஹல்லேலூயா. அப்ப நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகளை, இயேசுன்னு சொல்லப்படுகிற வாயில அறிக்கை செய்கிற பிள்ளைகளை, கர்த்தருடைய நாமத்தை இந்த பூமியிலிருந்து அவரை உயர்த்துகிற பிள்ளைகளை அவர் கைவிடாமல் நடத்துகிறவராக இருக்கிறார். திக்கட்டவர்களா நடத்துகிறாம இருக்கிறார். அவரை திக்கட்டவர்களா விடுவதில்லை. அவருக்கு கைவிட தெரியாது. இந்த 5000 பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 5000 பேர்களுக்கு கைவிடல, அவருக்கு கைவிட தெரியாது. நான் சொல்றேன். ஆமென். மனிதர்களை கைவிடலாம், நம்பியர்களை கைவிடலாம், ஆனா கர்த்தருக்கு கைவிட தெரியாது. வனாந்தரத்தில் இதுல சம்பவத்தினா வனாந்தரத்தில் நடக்குது. வனாந்தரம் மலையின் மேல இவர் போய் உட்கார்ந்து 12 சீசர்கள் உட்கார்ந்து இருந்தாங்களாமா. இதை கதையை பார்த்தீங்கன்னாவே கீழே ஜனங்க உட்கார்ந்துருந்தாங்களாமா. அந்த இடத்துல என்ன நான் சொல்றேன், என்ன இருந்திருக்கும் யோசிக்க? என்ன இருந்திருக்கும்? எதுக்குமே வழி இல்லாம இருந்திருக்காது. இருக்கிற சிறுவன் வச்சிருந்தான். அப்ப சிறுவன் கூட நினைச்சிருப்பான், இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், நடந்து இயேசுடைய வார்த்தையை கேட்டு வந்திருக்கிறேன், அற்புதங்களை பெற வந்திருக்கிறேன், இதையும் கொடுத்துட்டா நான் என்ன பண்றேன், பட்டினி அடக்குன்னு நினைச்சிருப்பான். ஆனா அந்த சிறுவனுக்குள்ளாக கர்த்தர் பேசினாங்க. ஆமென். அந்த சிறுவனுடைய எண்ணங்கள் நான் சொல்றேன் வெகு மதிப்பானது. ஆமென். கேட்டவனை கொடுத்தா பார்த்தீங்களா, தான்கிட்ட இருக்கிறத கொடுக்கணுங்க. உன்கிட்ட 2 அங்கி இருக்கா, ஒன்று கொடுத்துன்னு சொன்னார்ல இல்லையா? ஹல்லேலூயா. அவன்கிட்ட கேட்டவன, சீசர்கள் கேட்டவன அவன் மனம் மகிழ்ந்து கொடுத்தான். கர்த்தருக்கு கொடுக்கும் போது நான் சொல்றேங்க, மனம் மகிழ்ந்து தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த 12 பேர்களுக்கும் 13 பேர் இயேசுவுக்கும் 5000 பேருக்கும் சாப்பிட்டு மீதியான துணிக்கு இன்னும் வச்சிருக்கிறாங்களாம். கூட நிறைய இருந்தா இன்னும் 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். அதுதான் மத்திய புஸ்தகத்தில் எனக்கு சொல்றேன், ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷம் உள்ளவர்கள். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. நல்லா ஒருத்தர் கையை பிடிச்சி சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆகாயத்து பறவை காட்டிலும் நான் விசேஷம் உள்ளவர்கள். சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்ல. ஆகாயத்து பறவை காட்டிலும் 5000 பேர் ஆண்டவர் சாப்பிட வச்சார்னா நான் என்னையும் ஆண்டவர் போஷிப்பார். சொல்லுங்க, கைகளை பிடிச்சி நல்லா குலுக்கி நல்லா சொல்லுங்க, நல்லா குளிக்க சொல்லுங்க. விசுவாசம் இந்த வருஷத்தோடு எல்லாம் போகட்டும், அடுத்த வருஷத்துல பெரிய கிருபைகள் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. விசுவாசம் பொங்கட்டும் ஆண்டோடைய. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. சரீரத்துக்காக எந்த எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதான் சொல்றேன், கவலைப்பட்டினா ஒரு சரீரத்தோனால கூட்ட முடியுமா? அதில் என்ன தெரியுங்களா, என்ன இன்னொன்று சொல்லிட்டோமா, அது வியாதியே அடங்கிச்சு. கவலைப்படுறதுனால வியாதிகள் வரும். சொல்லுங்க, கவலைப்படுறதுனால
பிரச்சனைகள் உண்டாகும். ஆமென். கவலைப்படுறதுனால ஆயுசு நாட்கள் குறையும். கவலைப்படுறதுனால ஆஸ்பத்திரிக்கு அடிக்கடி போக வேண்டியது இருக்கும். கவலைப்படுறதுனால மருந்துக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கவலைப்படுறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் உறிஞ்சு எடுத்துருவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அது எதனால நடக்கணும்? ஆண்டோடைய வார்த்தையினால நடக்கும். ஆமென். இந்த வார்த்தையின் கிரியல்னால நடக்கும், வசனத்தினால நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை கேட்கிறவனே, இந்த வசனத்தை கேட்டவனே இன்னைக்கு ஒரு பலன் வருதுன்னா ஆண்டோடைய வார்த்தையை விசுவாசிச்சா காலம் ஃபுல்லா எவ்வளவு கிருபை உண்டாகும், எவ்வளவு பலன் உண்டாகும், எவ்வளவு ஆசீர்வாதம் நம்ம தேடி கடந்து வரும். ஹல்லேலூயா. நாம் விசேஷமுள்ளவர்கள் கர்த்தருடைய பார்வைகளுக்கு நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எங்கும் போகாது. தலையில கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வரும், எனக்குரியது வரும், அது எங்கும் போகாது. இயேசுவின் நாமத்தினால் என் மேலே வருகிற ஆசீர்வாதம், என் தலையின் மேல் வருகிற ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமானது. அது எங்கும் போகாது, இங்கும் எங்குமாக போகாது. அது தண்ணீரில கரையாது, அக்கினியில எரியாது. அது எனக்குரியது, அது வரும், அது நிலைத்திருக்கும். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென். இந்த வசனத்தை கீழே அடுத்ததெல்லாம் வாட்சி பார்த்தீங்கன்னா, திருப்தி பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கப்பா. இந்த பிதா ஆசீர்வதிச்சாரு, வானத்திலிருந்து ஆசீர்வதிச்சாரு, இதை சேர்த்து வைங்க. நீனும் சாப்பிட்டா, நானும் சாப்பிட்டேன், எல்லாரும் சாப்பிட்டாலப்பா கேட்குறாரு இயேசு. நீங்களே எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் இயேசுவே. ஓகே, அப்பமும் மீன் சாப்பிட்டு அப்போ 5000 பேருக்கு சாப்பிட்டாச்சு. ஒருத்தர் ஏதாவது பசியாக திரும்பி போனா இல்லை, என் வார்த்தையை, என் வசனத்தை, பிதாவுடைய வசனத்தை கேட்கறதுக்கு சொல்றதுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஆனால் கேட்ட அப்புறம் அவங்க பசியை விடக்கூடாதுல, சோர்ந்து போயிடுவாங்களே, அப்போ அமுச்சு விட்டேன். அப்போ அவங்களும் சாப்பிட்டாங்களே, ஒருத்தர் ஏதாவது சாப்பிடுவோம் இல்லை ஆண்டவரே. அப்போ ரைட்டு, அப்போ மீதியான துணிக்கு நாளைக்கு தேவைப்படும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்தது. வண்டர்ஃபுல் காட், மிராக்கிள், மைட்டி மிராக்கிள். நான் சொல்றேன், அற்புதத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் ஊற்று நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்று அவரு. நான் சொல்றேன், அவர் உங்களை ஆசீர்வதித்தால் வேற யார் ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்றேன், ஹல்லேலூயா. ஆசீர்வாதமானது கர்த்தரிடத்தில் வரணும். ஆசீர்வாதத்தின் ஊற்று கர்த்தரிடத்தில் வரணும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கால் விட்ட வேற யாரும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல பேரை சொல்லுவாங்க, அப்படியே இப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் கிடையாது. மனிதனால் வருகிற ஆசீர்வாதம் வராது. கர்த்தர் உங்களை நினைத்து ஆசீர்வதித்தால் உடையதா. அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஜீவ ஊற்று. அவரால் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்று ஆசீர்வாதம் எங்கு வராதுங்க. கர்த்தர் என்ற ஆசீர்வாதம் எங்கு புறப்பட்டு வராது. கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதம் வேற எங்கு வராது. வேற அது ஏதாவது வந்துன்னா அதை விட்டுருங்க, அது வேண்டாம். கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை தான், அது நிலையானது, அது நிற்கும், அது சந்தோஷம், ஆனந்தம், தைலம், அபிஷேகம் எல்லாம் உங்களுக்கு சமாதானமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த விஷயம் இருந்தாலும், பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்து வேலையா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரத்தில் வருகிறது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் நிலையான இருக்கும். வேற ஒரு காரியத்தில் வருகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு நிற்காதது. இந்த 5000 பேர்களுக்கு பிதாவுடைய கரத்தில் வந்த ஆசீர்வாதம் நின்றதுனாலதான் மீதியான துணிக்கைகள் இழுக்க முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க. நம்முடைய வழிகளை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விரும்புங்க. ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நான் விசேஷம் உள்ளவன். நான் ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நான் விசேஷம் உள்ளவன். நான் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கர்த்தருடைய ஈரத்துக்கு முன்பாக நான் விசேஷம் உள்ளவன். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன் உங்களுக்கா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளுக்காக நன்றி.
கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீங்கள் ஆசீர்வதிச்சாதாண்டவர் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். வேற எந்த ஆசீர்வாதமும் தேவையில்லை. வேற யாரும் எங்களை ஆசீர்வதிக்க கூடாது. கர்த்தர் ஒருவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணும். ஆகாயத்து பறவைகள் காட்டிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் என்று வசனம் சொல்லுது. இன்னைக்கு இந்த வசனத்தை நான் பிலீவ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிலீவ் பண்ணுறேன். இன்னைக்கு நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் பிலீவ் பண்ணுறேன். நான் இன்னைக்கு நான் ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரே ஷெடி ராபா ராதா ராபா லா ஷெடி லாபா. நான் பார்க்குற ஒரு காட்சி அந்த இடத்துல ரே ஷெடி ராபா லாபா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். பழங்களை நான் பார்க்குறேன். அந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். ஆண்டவர் கனியுள்ள ஒரு காரியம். ஆண்டவர் பூமியிலே ஆசீர்வாதத்தை கனியாய் கொடுத்த ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்குறேன். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறத பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நான் கவலைப்படுவதில்லை சொல்லுங்க. நாளை தினத்தை குறித்தும் நாளை காரியங்களை குறித்தும் நான் கவலைப்படுவதில்லை ஆண்டவரே. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். என் தேவைகள் சந்திக்கப்படும். என்னுடைய காரியங்கள் கர்த்தர் சந்திப்பாங்க. எனக்கு வர வேண்டியிருக்கிற ஆசீர்வாதம் என்னை தேடி வரும். கர்த்தரே எனக்கு அதை கட்டளையிடுவாங்க. அதுவே எனக்கு திரும்பி வரும். யாரும் அதை தடை பண்ண முடியாது. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. தடை பண்ணுகிற அந்தகாரத்துடைய வல்லமைகள்லாம் எரிக்கப்படுவதாக சொல்லுங்க. தடைப்படுகிற பிசாசுகளை எரிக்கப்படுவதாக சொல்லுங்க. தடை பண்ணுகிற பிசாசின் கைகள் எல்லாம் எரியட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் பிசாசுடைய விரல்கள் எரியட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நான் விசேஷம் உள்ளவன்னு சொல்லப்படுகிற வார்த்தையின் ஆசீர்வாதம் தடை பண்ணுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமை, எல்லா வல்லமை, பிசாசுடைய வல்லமை, அந்தகாரத்துடைய வல்லமைகளா இன்னையோடு இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக, எல்லா மந்திரங்கள் எரிக்கப்படுவதாக, தடைப்படுகிற சர்ப்பங்கள் எரிக்கப்படுவதாக சொல்லுங்க. சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுவதாக, சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுவதா, சர்ப்பத்தின் ஆவிகள் எரிக்கப்படுவதாக சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால எரிக்கப்படுவதாக.